Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இப்போது ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளவர் சார்ட் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த பைல் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி நான் அந்த ஃப்ளவர் வச்சு உங்களுக்கு அந்த பைல் சூஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணுறேன். அதில் வந்து 6 ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த 6 ஃப்ளவர்ஸும் இந்த 6 கார்ட்ஸ்க்கானது. ஓகேவா? அதில் எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு அதுலேயும் வந்து 6 ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவருக்கான அந்த ரீடிங் நான் இதில் கொடுப்பேன். புரியுதா? ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கும் உங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஃப்ளவர் சார்ட்டில் இருக்க அந்த பைல் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா உங்களோட என்ட்ரியை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கான ரீசனும் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த சார்ட்டில் பார்த்துட்டு பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிங்கள்ல அந்த ஃப்ளவர். ஓகேவா? அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து கிளவராக இருப்பீங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி அதாவது ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ரக் ஆவீங்க. உங்களோட அந்த இது வந்து ஒரு தெளிவான ஒரு இதில் இருக்காது. உங்களுக்கு மைண்டு ரொம்ப ஆசிலேஷனில் இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எந்த முடிவு எடுத்தாலும் அதில் வந்து ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும், இது வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி நீங்கள் உங்களோட நீட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க. இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்க நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் முருகரோட பக்தராக இருக்கலாம், முருகரோட டிவோட்டிஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப கிளவராக உங்கள் மைண்டு சொல்கிறத நீங்கள் வந்து கேட்பீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட், ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. யாராவது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொடுப்பீங்க. உங்கள் வார்த்தையாலேயே அவங்கள வந்து தேத்துவீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் வார்த்தையை கொடுத்து அவங்கள வந்து ஹீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. நீங்களும் நல்லா கிளவராக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்குவீங்க. காட் பிளஸ் யூ. இப்போது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்கள்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது திருமணமானவங்களாக இருக்கலாம், இல்லைனா லவர்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களோட அந்த மெயில் எனர்ஜி ஆர் ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து சில பேருக்கு மோஸ்ட் ஆஃப் உங்களோட அந்த திருமணத்திற்கான முயற்சிகள், அதற்கான நிச்சயதார்த்தங்கள், இல்லை பொண்ணு பார்க்குறது, அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல தகவல் வரலாம், அதை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஸோ உங்களோட லைஃப் பாண்டிங் நல்ல ஸ்ட்ராங்காகக்கூடிய ஒரு நல்ல நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது, குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குது. ஓகேங்களா? திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி முன்னெடுத்து நடத்தலாம். அதுக்கான அந்த முயற்சிகள் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். காட் பிளஸ் யூ. இப்போது பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட கோபங்கள் மற்றவங்கள ரொம்ப கொஞ்சம் வந்து ஹார்ஸாக பேசிட்டிங்கன்னா, வார்த்தையை விட்டிங்கன்னா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த தேவையில்லாத பேட் கர்மாவை நீங்கள் சேர்த்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது நீங்கள் வந்து கரெக்டான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பட் அது மற்றவங்கள வந்து ஹார்ம்ஃபுல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அவங்கள வந்து காயப்படுத்தாத அளவுக்கு உங்களோட இது இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஓகேங்களா? நீங்கள் முடிவுகள் இன்றைக்கி வந்து ரொம்ப உங்கள் மைண்ட் செட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும். தைரியமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இத்தனை நாள் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் அது வந்து கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. இப்போ பைல் நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லக், ஓகேங்களா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. உங்களோட அந்த ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபைனான்ஸ்க்காகவோ இல்லைனா உங்களோட ஜாபு இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள், அதிலேருந்து ஒரு நல்ல முன்னேற்றம், அந்த பழைய சைக்கிள் எண்டிங் ஆகிட்டு நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ், அது அந்த மாதிரி ஒரு சைன் உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற சைனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை கவனித்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி அதை மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை செய்ய தான் அது ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? இதை சாய்பாபாவே சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு டக்குன்னு அது அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதனால் டக்குன்னு எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சு, நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் லக் கொண்டு வர போகிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ். அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சிலர் வந்து உங்களோட பாஸ்ட்டு இல்லை கரண்ட் பாஸ்ட்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு மன இறுக்கம், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா மணி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான இஷ்யூ கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருப்பீங்க. அது வந்து இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. மணி ரிலேட்டடான விஷயங்களை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க. கொஞ்சம் டைட்டான சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்துங்க. ரெண்டாவது, உங்களுக்கான அந்த மன இறுக்கம் வந்து இது வந்து தொடர்ந்து இருக்குமா, நமக்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகும். பட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மன ரீதியான ஒரு வலிகள், வேதனைகள் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மணி ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்னஸ் வரலாம். திடீர்னு ஒரு அத்தியாவசிய தேவைக்காக ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மணியை கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த ஃப்ளோவில் வந்து கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலர் இந்த மணி ரீதியான விஷயத்துலேயும் கொஞ்சம் வந்து டைட்டாக போகிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. இது எல்லாமே மாறும். நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரோ அவங்க வந்து நீங்கள் முருகரை வழிபடுறவங்களாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசினேட் ஆகுது. ஸோ எல்லாம் ஒரு நாள் மாறும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? அது மணி ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகள் சம்மந்தமான ஒரு விஷயங்கள், அதில் வந்து ரொம்ப வலி வேதனையை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அந்த மன இறுக்கம் கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மன இறுக்கமாக இருக்கக்கூடிய நாள். ஓகேவா? அதனால் கொஞ்சம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு பர்சன்
உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஒரு நியூ பர்சன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க, உங்கள் லைஃப்குள்ளே வரலாம். மேபி உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த குழந்தை உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்க்கு ரொம்ப பிரைட்டான அந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கும் அந்த குழந்தை. ஓகேங்களா? அதே மாதிரி யாருக்காவது வந்து நியூ ப்ரப்போசல் வரலாம். லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை மீட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட இன்றைக்கி நடக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த பர்சன் உங்களுக்கு சில இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அந்த சைன் காமிப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீடம், அவங்களும் ஃப்ரீடமாக இருப்பாங்க. உங்களையும் வந்து ஒரு அவங்க எப்படி ஃப்ரீடமாக வாழ்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஃப்ரீடம்க்கு உங்களுக்கும் கொடுப்பாங்க. உங்களை வந்து அப்படியே நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ரூல் பண்ண மாட்டாங்க உங்களை. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வர்றது வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட இத்தனை நாளாக ப்ரே பண்ண விஷயத்துக்கு கடவுள் இன்றைக்கி ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. அந்த சைன் வந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணிக்கோங்க, நழுவ விட்டுறாதீங்க. ஓகேவா? இந்த வந்து என்ன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் ரிஷபம், கன்னி, மகரம், ஓகேவா, அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கெல்லாம் அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ராசியில் குழந்தை பிறக்கலாம், இல்லைனா அந்த ராசியில் இருக்கிற பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ப்ரப்போசல் வருது, இல்லைனா உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், இப்போ சிங்கிளாக இருந்து நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரிலேஷன்ஷிப் மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வரன் வருதுன்னா அது என்ன ஏதுன்னு பாருங்கள். சரியா? பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஃபர்தராக அந்த பர்சன் உங்களுக்கு செட் ஆவாங்களா, ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, அது வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே பதிவில் சொல்கிறேன் நான். உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிலருக்கு குழந்தை பாக்கியம், இப்போ நான் சொன்னேன்ல, குழந்தை பாக்கியம் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. அது நிறைய எத்தனை நல்ல விஷயங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு இருக்குது தெரியுமா? எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் அதையும் சொல்லலான்னு தான் நினப்பேன், ஆனால் இந்த ரீடிங் வரும்போது இந்த விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் விஷயமே பெரிய இதுவாக இருக்குது, இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த டைம் ஓடி போயிடுது. அதனால தான் நான் வந்து இப்போ இந்த குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு தள்ளி போகுது அப்படின்னா எவ்வளவோ போய் மெடிசன் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை நேச்சுரலாக ஹீல் பண்ணி நீங்கள் சரியாகிக்கோங்க, சரி பண்ணி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்களேன். உங்களுக்கு தான் ஃப்ளவர் தெரப்பிலையும் பண்ணிடலாம், ரேக்கி ஹீலிங்லேயும் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இவ்வளோலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் அந்த குழந்தைய நல்ல ஒரு ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிற அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சிசரியன் தான் பண்ணுறாங்க. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் வயிற்றில் இருக்கும் போதே அதுங்களுக்கு அவ்வளோ 1008 மெடிசன் கொடுக்குறீங்க, வந்ததுக்கப்புறமும் 1008 அந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. குழந்தைங்க நீங்கள் குழந்தைங்களாவே இல்லை, அவங்களாம் வந்து ஒரு இது மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து கெமிக்கல் பேஸ்டாக தான் அவங்க பிறக்கிறாங்களே. ஏன் அப்படி கொண்டு போய் விடணும்? நேச்சுரலாக உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு என்ன இது இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்களேன். 2 பேர் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி லட்சமாக செலவு பண்ணுறீங்க. ஆனால் டிவைன் பாத்தில் ஒரே கல்லில் 10 மாங்காய் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த கிளாஸ் ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி, அது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஃப்ளவர் தெரப்பியும் சேர்த்து தரேன், தேவைப்படுறவங்களுக்கு தருவேன். அதனால் எல்லாருக்குமே இது எல்லாத்தையும் கம்பைனாக கொடுக்க மாட்டேன். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாடி கண்டிஷன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு சில சோல் ப்ராப்ளம் இருந்தால் கூட, சில பேருக்கு கார்மிக்கு, ஏன்னா நீங்கள் போன பிறவியில் இல்லை உங்களோட மூதாதையர் அந்த கார்மிக்னால கூட இந்த பிளெஸ்ஸிங்ஸ் தடைப்படும். அதுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் எங்கேயுமே நீ எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகாது, எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரியாகாது, தெரியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து கம்பைனாக நான் பண்ணும்போது தான் உங்களோட அந்த நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வரும்போது நான் உங்களை ஒரு கவுன்சிலிங் வைப்பேன்.
அப்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இது இப்படி தான் சரி பண்ண முடியும், இது வந்து கர்மா பேஸ்டில் வருது, இல்லைனா இது உடல் ரீதியான அதாவது இந்த பிறவியில் வந்த இந்த பிரச்சனை தான், இது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை தான்னா அதையும் சரி பண்ண முடியும். கார்மிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதையும் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பைல் எப்படி ரெசனேட் ஆச்சு, பைல் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் அந்த ஃப்ளவர் வச்சு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவரில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்குறேன். அதில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ளவர் அதில் ஒன்று இருக்குது. அது எந்த ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பேர் கூட சொல்ல தேவையில்ல, அந்த நம்பர் சொன்னால் கூட போதும். அதில் 1லேருந்து 6 வரைக்கும் அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர் எந்த ஃப்ளவர், அந்த நம்பரை சொன்னீங்கன்னா கூட ஓகே. சரியா? அது ஸ்பெஷலான ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் பேர் உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம், இல்லைனா அந்த நம்பராச்சும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டிங்களா? உங்களுக்கான அந்த கேள்விகள் என்னவோ அதை வந்து மனதில் நிறுத்திக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் இதில் கிடைக்கணும் அப்படின்னு. இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகேவா? சரி, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. இது என்ன பேஸ்டாக இருக்கும்ன்றதை கூட நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வந்து இப்போது சில விஷயங்கள், இது ரிலேஷன்ஷிப்பு, இப்போ நீங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தீங்கன்னா உங்கள் பையன் இல்லை பொண்ணு இல்லை மருமகள் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா உங்களோட எக்ஸ் பர்சன், இல்லைனா கரண்ட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் கொஞ்சம் கிளாஷில் இருப்பீங்க, லவ்வர்ஸ் இல்லைனா திருமணமானவங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஈகோஸ்டிக்ஸ் போயிட்டுருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை அந்த குடும்பத்தில் இல்லை. இந்த நிலைமை சரியாகுமா, அவங்க என் பேச்சை கேட்பாங்களா, என்னோடய லவ்வர் என் பேச்சை கேட்பாங்களா, என் பேச்சை கேட்டு மறுபடியும் நாங்கள் வந்து எங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியுமா, அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்கள் மகன்கிட்டேயோ மகள்கிட்டேயோ, இல்லைனா பெரியப்பா சித்தப்பா இல்லை அந்த மாதிரி கசின் சிஸ்டர் அந்த மாதிரி பிரதர்கிட்ட, அவங்க என் பேச்சை கேட்கணும், அவங்க என் பேச்சை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அவங்கக்கிட்ட ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, அது சரியாகுமா, அது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்கலாம். கரெக்டுன்னா எஸ், பைல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நியூ கேரியர் ஜாப், வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக, ஓகேவா, ஒரு புதிய முயற்சி செய்கிறதுக்கு இதை நம்ம ஸ்டெப்பு வைக்கலாமா வேணாமா, இதை செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஆமான்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 2 எஸ் மேம் கரெக்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரீசன் நீங்கள் மனதில் நிறுத்திய அந்த விஷயம் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு 75% மோஸ்ட் ஆஃப் இது மாதிரி தான் இருக்கும். அதர் தென் நீங்கள் வேறு ஏதாவது கூட நீங்கள் மனதில் நிறுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதுக்கான ஆன்சர் அதுதான். ஓகேவா? அது நான் சொன்னது இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களோட ஆரா சக்ரா செக் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஹில்னஸ் அதாவது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். நிறைய டாக்டர் விசிட் போக வேண்டாம். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி, இன்ஜூர் ஆகிடுச்சி, அடிபட்டுடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அலோபதியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, ஒரு குழந்தையின்மை ப்ராப்ளமும், பாலிசிஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த பாலிசிஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா? உங்களுக்கு நிரந்தர தீர்வே கிடையாதுங்க. அதை வந்து ஆஃப் பண்ணி தான் வைப்பாங்க. அதை ஆஃப் பண்ணி அது எவ்வளோ நாள் அதுக்காக மருந்து சாப்பிடுவீங்க?
பாலிசிஸ் வந்தால் ஒரு 6 மாதம் மெடிசன், அந்த மெடிசன் ஒவ்வொரு மெடிசனும் என்ன விலை தெரியுமா? அது நீங்கள் சாப்பிட அது கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதை விட்டுட்டிங்கன்னா திரும்ப 6 மாதம் கழிச்சு திரும்ப வரும். திரும்ப வந்துச்சுன்னா ஃபேட் ஆவீங்க. அந்த ஒரு அது வந்து ஹார்மோன் ப்ராப்ளத்தையும் கொண்டு போகும். ரெண்டாவது நீங்கள் ஓவர் வெயிட்டு, அப்புறம் அந்த ப்ரெக்னன்சிக்கு இதுவாகிறது எல்லாமே அதில் அது எவ்வளவோ பிரச்சனையை கொடுக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த மெத்தட் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து அந்த டைமுக்கு அமுச்சு விட்றது கிடையாது. நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகுவீங்க. இப்போ எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசன்லையாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்க, இந்த பிரச்சனை எனக்கு அகைன் வராமல் இருக்குமா, எனக்கு வேறு எந்த நோயும் வராமல் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியுமா? அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற மெடிசனே வந்து அவங்களுக்கே தெரியும் இது 95% வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அந்த டைமுக்கு எனக்கு வேறு விதி இல்லை, வழி இல்லைன்னு சொல்லி பண்ணிக்கிறீங்க. சைடு எஃபெக்ட் வந்தால் அது ஒரு 6 மாதம் கழித்து வரும், இல்லைன்னா ஒரு 6 வருஷம் கழித்து வரும். அப்போ நான் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நான் வந்து அலைவாக இருக்கணும் அப்படி பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அந்த பிரச்சனை வரும்போது, அந்த பெரிய பிரச்சனை வரும்போது அதுக்கு மெடிசன் எந்த மெடிசனும் அதுக்கு வேலையே செய்யாது கைஸ். டிவைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கண்மூடித்தனமாக அந்த 400 வருஷமாக அவன் வந்து இங்கிலீஷ்காரன் வந்து நம்மளை இது சர்வைவல் பண்ணிட்டான், நமக்கு நான் நிறையவே பண்ணிட்டாங்க. போனப்பவும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை அப்படியே நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க எல்லாம். ஓகேவா? ஒவ்வொரு மெடிசன் கம்பெனி பின்னாடி ஒவ்வொரு கார்ப்பரேட் இருக்குது. ஸோ நீங்கள் தான் விழிச்சுக்கணும். நீங்கள் தான் உங்களோட மெடிசன் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளில வரணும். இயற்கையாக எப்படி உங்களை தற்காத்துக்கிறது, ஓகேவா? எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வீட்லேயும் பெரியவங்க 60 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா பிபி, சுகரு, தைராய்டு, பாலிசிஸ் இல்லாத பெண்கள் கிடையாது. நான் சொன்ன இந்த 4 பிரச்சனை இல்லாத வீடு ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்களேன். கண்டிப்பாக நான் சொன்ன 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கும். ஓவர் வெயிட்டாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கி ஒபிசிட்டி எல்லா வீட்லேயும், எல்லா பெண்களும் வந்து பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பெண்கள் வந்து நல்ல ஃபேட் ஆகிடுதுங்க. எல்லா ரீசன். அதுக்கப்புறமா தான் அதை வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா தான் அது எதனால ஏன் எப்படி அப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சென்டராக தேடுவீங்க. எவ்வளவோ இருக்குது கைஸ், சிம்பிளாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி நான் ஒரு குழந்தையின்மை பிரச்சனை மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஓகே. உங்களுக்கு டிவைன் பாத் வந்து டாரூட்க்கு மட்டும் கிடையாது. டாரூட்டில் வந்து உங்களுக்கு நிறையா அந்த விஷயங்கள்லாம் என்ன, இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, இங்கேருந்து வெளில வாங்க, இது வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், உங்களோட பாடி, சோல், மைண்டு, இது 3த்தையும் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். உங்களை மட்டும் கிடையாது, நீங்கள் அப்படி ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருவீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கவனிச்சிக்குவீங்கல்ல. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்கல்ல. சுகர், பிபிக்கெலாம் வந்து ஒரு 2 நாள் மாத்திரை போடலன்னா அவ்வளோதான், அடிச்சு தூக்கிடும். இன்கேஸ் இப்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் மறந்துடுறீங்க, மிஸ் பண்ணிடுறீங்க, 2 நாள் மாத்திரை போட விட்டுடுறீங்க, திடீர்னு மயக்கம் தள்ளும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு தேவையே கிடையாது. அந்த பிபி மாத்திரைலாம் போடவே கூடாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டாங்க. நீங்கள் எதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்ம இயற்கை, அதாவது உங்களை வந்து நேச்சுரலாக குணப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாழலாம்ல. ஓகே, நான் சொன்னது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? யாருக்காவது ஏதாவது இந்த மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் நான் வந்து சரி பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள், ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் ஏதாவது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க. ஓகேவா? அந்த மருந்து மாத்திரைகளோட போராடிக்கிட்டு வாழாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.